நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தமா சொல்லுங்க, சத்தியத்தை நான் அறிய அறிய என் வாழ்க்கையில விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, எல்லா பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை. அல்லேலூயா. இங்க நம்ம வேதத்துல ஒரு வெளிப்பாடு நிறைந்த மனிதன் என்று சொன்னா அது பவுல் தான். கடைசி கால வெளிப்பாடு. அது நீங்க மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் இந்த சிலுவை சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஆவிக்குரிய முதுகெலும்பே அதுதான். பவுல் அப்போஸ்தலனுக்கு தான் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். கொரிந்திய சபைக்கு ஒரு வெளிப்பாடை கொண்டு வராரு. சபைக்குள்ளதான் அந்த வெளிப்பாடை சொல்றாரு. கொரிந்திய சபை விசுவாசிகள் தான் சொல்றாரு, எப்பா நீ என்ன படிப்பு படிச்சிருக்கலாம்ப்பா, நீ எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கலாம், நீ ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், நீ கலெக்டரா இருக்கலாம், அல்லது நீ ப்ரொபோசரா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், நீ சிலுவையை பத்தி நீ தெரியலன்னா நீ சீரோ. பவுல் விசுவாசிகளுக்கு எழுதின கடிதத்திலே ஒரு முக்கியமான பாயிண்ட வைக்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை அறையப்பட்ட இயேசுவை தவிர வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். மற்ற காரியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இத கோட்டை விட்டுறாத. இன்னொரு முறை தெளிவா வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட அவரையே அன்றி சிலுவையிலே அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பவுல் ஐயோ சபை மக்கள் எல்லாத்தையும் உலகத்தை பூரா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சிலுவையை கோட்டை விட்டுட்டான்னா அவன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. அப்போ பவுலுக்கு அந்த கடைசி கால வெளிப்பாடு சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது ரட்சிக்கப்படுற நமக்கும் அது தேவபலனாய் இருக்கிறது. அதுதான் சாத்தானை அடிச்சு நொறுக்கி ஜெயித்து உன் வாழ்க்கையில எந்த சூறாவளி வந்தாலும் வெற்றி நடை வீர நடை போடக்கூடிய சத்தியமே இந்த சிலுவையின் சத்தியம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு இதை சொல்றாரு. கலாத்திய சபைக்கு என்ன சொல்றாரு பாருங்க. கலாத்திய சபைக்கு என்ன சொல்றாருன்னா, கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் புஸ்தகம் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. தூக்கத்துல கூட இந்த வசனம் உனக்கு தெரியணும். அவரால் உலகம் சிலுவையிலே அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். இந்த வசனம் உனக்கு புரிஞ்சிட்டு வச்சுக்கிறீங்களா, நான் உலகத்தில் வர்ற அத்தனை சோதனையும் நீ ஜெயிச்சிருவ. பவுல் சொல்றாரு, நீங்க பவுல் அப்போஸ்தலன் இன்னைக்கு நேரடியா உங்க முன்னாடி நிக்கிறாரு வச்சுக்கிறீங்க. நேரடியா நிக்கும் போது நீங்க அவர்கிட்ட கேட்டா, ஐயா நீங்க இவ்வளவு பெரிய சட்டையில வல்லம, கட்சிப்புல வல்லம, எப்படியா நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணீங்களோ, ரொம்ப அபிஷேகத்துல நிறைஞ்சிருப்பீங்களோ, எப்ப பார்த்தாலும் அந்நிய பாஷை பேசுவீங்களோ, எப்ப பார்த்தாலும் நீங்க அறிக்கையில இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா அவர் எதை திரும்ப மேன்மை பாராட்டுவாரு? சிலுவை. கை தட்டுவோம். சிலுவை, சிலுவை, சிலுவை. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மேன்மை பாராட்டுக்கு அந்த வசனத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா?
இன்னொரு முறை வாசிங்க, அது புரியும். நானோ நெஞ்சில கை வைங்க, நெஞ்சில கைங்க. நானோ நானோ நானோ. நானோ அப்ப பவுல இப்ப நேரடியா நீங்க மீட் பண்ணீங்கன்னா பவுல் என்ன அவரே சொல்றாரு, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் சிலுவை, அந்த கிராஸை, அதுல சிலுவையில அறைஞ்ச அதை அல்லாமல் வேறொன்றையும் குறித்து வேற ஒன்றையும் குறித்து நான் ஐயா நான் அந்நிய பாஷையோ, ஏன்னா அந்த சிலுவையில் ஒரு ரகசியம் தெரிய போய் தான் எனக்கு அந்நிய பாஷை வெடிக்கி. ஐயா அந்த சிலுவையின் ரகசியம் எனக்கு தெரிய போய் தான் அறிக்கை தானா ஓடுது. அந்த சிலுவையை பத்தி ரகசியம் தெரிய போய் தான் இன்னைக்கு நான் சேர்ல உட்கார்ந்து இருக்கேன். அந்த சிலுவையை பத்தி ரகசியம் தெரிய போய் தான் இன்னைக்கு ஒரு போதகரா உங்க முன்னாடி நான் நின்னுகிட்டு இருக்கேன். இது நான் சொல்லல, பவுலே சொல்றாரு. நானோ அப்படி வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னா அவரால் அவரால் இந்த உலகம் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. இந்த உலகத்தை தானே உன்னால ஜெயிக்க முடியல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உன்னை அழுத்துது இல்ல. ஆனா வேதம் சொல்லுது, சிலுவையை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த உலகம் சிலுவையில என்ன இருக்கா? அறையுண்டிருக்கிறது. அது அவர் என்னைக்கு மரிச்சாரோ, அவர் என்னைக்கு இந்த உலகத்தை ஜெயித்தாரோ, நான் இந்த சிலுவையை தெரிந்து கொண்டான்னா நானும் உலகத்துக்கு சிலுவையிலே அறை உண்டு இருக்கிறேன். அதுல நான் சொல்றாரு பாருங்க, நான் ஜெயிச்சது, நான் வாழ்ந்தது எல்லாமே நான் உயர்த்தணும்னா அந்த சிலுவையை தான் உயர்த்தணும். சிலுவையில மரிச்ச அந்த இயேசுவை தான் உயர்த்தணும். வேற என்னட்ட மேன்மைப்படுத்துறதுக்கு வேற எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேன். எத்தெல்லாம் இருக்கலாம், ஆனா சிலுவை தான் எனக்கு மேன்மையா உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த சிலுவையில இயேசு மரித்ததான் முக்கியத்துவப்படுத்துறார். அல்லேலூயா. நீங்க பவுலை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள மாதிரி என்ன மாதிரி ஆளு நினைச்சிட்டீங்களா பவுல? ஏதாவது 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்ச ஆளு நினைச்சிட்டீங்களா பவுல? பவுல் ஒரு விவரம் இல்லாத ஆளா? பேதுருவ மாதிரி மீன் பிடிச்சிட்டு வலைய தெரிஞ்சுட்டு அந்த அதை பத்தி தான் பேதுரு தெரிஞ்சிருந்தாரு. ஆனா பவுல் அல்ல. பவுலுடைய படிப்பு, பவுலுடைய குலம், பவுலுடைய ஜாதி, அவன் எந்த குலத்துல பிறந்தான், அவன் எப்படிப்பட்ட ஆளு, அவன் எவ்வளவோ மேன்மையா சொல்லியிருக்கலாம். கர்த்தர் என்னை பயன்படுத்துறதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? நான் யூதன். நான் என்னது? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். நான் ஒரு யூதன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். பாரம்பரியத்துல அவன் ஊர்ன ஆளு. ஒரு காலத்துல நாங்க அந்த ஆவிக்குரிய சத்தியம் தெரியாதனாலலாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? நாங்க தான்ப்பா நம்பர் 1. எங்கள்கிட்ட இருந்தா சிஎஸ்ஐ போச்சு, சிஎஸ்ஐல இருந்து தான் பெண்டெகோஸ்தே வந்துச்சு. நாங்க தான் நம்பர் 1. சத்தியம் தெரியாதனால அதை நம்ம மேன்மையா பாராட்டணும். எங்கள்கிட்ட இருந்தா நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போனீங்க அப்படின்னு. அப்படி பவுல் அப்படி ஊர்ன மனிதனா இருந்தான். ஆனா அவன் அதை கூட மேன்மை பாராட்டல. எடுத்து வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். எத்தனாம் நாள்லயா? 8ஆம் நாளில். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான். இஸ்ரவேல் வம்சத்தான். பென்யமீன் கோத்திரத்தான். இஸ்ரவேலினாலே உலகம் உள்ள அந்த நாட்டுக்கு சின்ன நாடுதான்யா. ஆனா உலகம் முழுது அந்த நாடுன்னு என்னன்னு தெரியுதா? நான் ஒரு என்னது? இஸ்ரவேல் வம்சத்தான். இஸ்ரவேல் வம்சத்தான். பென்யமீன் கோத்திரத்தான். பெஞ்சமின் கோத்திரத்தான். அந்த கோத்திரம் தான் உயர்ந்த கோத்திரம். பெஞ்சமின் கோத்திரத்தான். எபிரேயரில் பிறந்த எபிரேயன். எபிரேயனில் பிறந்த ஒரு எபிரேயன். எபிரேயன். நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். நியாய பிரமாண வேதத்தை கரைச்சு குடிச்ச ஒரு பரிசேயன். பரிசேயன். பக்தி வைராக்கியத்தின்படி ஐயா என்னுடைய மதத்துக்காக பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். மத்த சபையாவது எழும்ப கூடாதியா? எங்க சபைதான் சபை அப்படின்னு சபைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்ட அப்படி அவனுடைய சபையில ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவன். நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி, நியாய பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அவனை பவுல யாருமே நியாய பிரமாணத்தின் நீதியின்படி அவனை நினைச்ச முடியாதா? ஒருத்தரும் சாட்ட முடியாது, குற்றம் சாட்ட முடியாதா? இதையெல்லாம் அவன் மேன்மை பாராட்டி சொல்லிருக்கலாம்ல. ஆனா இப்படிப்பட்ட பவுல் ரட்சிக்கப்பட்ட என்ன சொல்றாரு? ஐயா நான் யூதன், நான் எபிரேயன்,
நான் பெஞ்சமின் கோத்திரத்தான், நான் இஸ்ரவேலன். மேன்மை பாராட்டுக்கு எவ்வளவு இருக்குல்ல, மேன்மை பாராட்டுக்கு எவ்வளவு இருக்கு. நீங்க கூட சில நேரங்களில் சொன்னீங்கன்னா, எங்க அப்பா நல்லா சம்பாத்தியம் பண்ணாரு, எங்க அம்மா எனக்கா ஜெபம் பண்ணாங்க, எங்க பாஸ்டர் எப்போ வந்தாலும் எங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா பவுல் அப்படி சொல்லல. சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா பவுலுக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு அவன் குலத்தை சொல்லலாம், அவன் பிறந்த ஊரை சொல்லலாம், அவனுடைய வாழ்ந்த சபையை சொல்லலாம், பாரம்பரிய சபையை சொல்லலாம், அவன் வேதத்தை கரைச்சு குடிச்ச பரிசேயனை சொல்லி இருக்கலாம். இன்னொன்னு, வேதத்தை எங்க படிச்சான் தெரியுமா? அமோலி. அது உயர்ந்த, இப்ப இன்ஜினியரிங் காலேஜ்ல பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டின்னு போடுவாங்க தெரியுமா? யூனிவர்சிட்டினா அது ஒரு கிரேட் வேற, அது உயர்ந்த ஒரு பட்டம். சில சொல்லுவாங்களா டாக்டர், அறிஞர், அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், ஒரு உயர்ந்த ஒரு படிப்பு சொல்றாங்கல்ல. அதே மாதிரிதான் பவுல் எங்க படிச்சிருக்கிறார் தெரியுமா? அப்போஸ்தலர் 22:3 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 22. நான் ஒரு யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து, அந்த பட்டணத்திலே பிறந்து, இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து. கமாலியனின் பாதத்தில். அந்த நாட்கள்ல கமாலியன்னா உயர்ந்த படிப்பு, வேதத்தை படிக்கிற படிப்பு. இப்ப படிக்கிற பைபிள் காலேஜ் அல்ல. கமாலியன்னா ஒரு பெரிய பட்டம். இப்ப அந்த கலெக்டர், IAS, IPS எல்லாம் படிக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் பெரிய படிப்பு. கமாலியன் பாதத்தில் இருந்து என்ன செஞ்சார்? பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல. அப்ப என்னன்னா, அவன் பெரிய படிப்பு, ஏதோ ஒன்னில்லாத விவரம் தெரியாத ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட பவுல் அதை சொல்லி இருக்கலாமே, எப்பா நான் என் கட்சிப்புல வல்லமே, சட்டையில வல்லமே, செத்தவனை உயிரோட எழுப்புறேன். இதுக்கெல்லாம் ரகசியம் என்ன தெரியுமா? நான் படிச்ச பைபிள் காலேஜ் என்ன தெரியுமா? சொல்லிருக்கலாமே. அது மாதிரி இல்ல, யூதர்களுக்கு தான் மண்ட அறிவு ஜாஸ்தின்னு சொல்றாங்க. நான் ஒரு யூதனையா, அப்படி அவன் மேன்மையா சொல்லிருக்கலாமே. அதனால எனக்கு அந்த வேத அறிவு வெளிப்பாடு இருக்கு சொல்லிருக்கலாம்ல. அவன் எதை மேன்மை பாராட்டுறான் பாருங்க. சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்று, அந்த கிராஸ், எல்லாம் சொல்லுங்க, அந்த கிராஸ், சிலுவையில ஆண்டவர் செய்த காரியத்தை தவிர நான் வேற எதையும் மேன்மை பாராட்ட முடியாதியா. அதுதாயா என்ன ஆசீர்வதிச்சு. கை தட்டும். அதுதான் என்ன ஆசீர்வதிச்சு. பவுல் செத்தவனை எழுப்பி இருக்கிறான். அவன் பிரசங்கம் பண்ணி இருக்கும்போது கீழே விழுந்து செத்தவனை எடுக்கப்பட்டான், ஓடி போய் செத்தவனை எழுப்பியிருக்கான். அதை மேன்மையா படுத்தி இருக்கலாம். பவுலுடைய கட்சிப்புல அசுத்த ஆவிகள் அலறி ஓடுது, பவுல் பேரச்சு கேட்டாலே அலறி ஓடுது. அதான் அவன் மேன்மையா சொல்லி இருக்கலாம். அல்லது பவுல் ஊழியத்துல பாடுபட்டு இருக்கிறார்ல, பவுல மாதிரி ஊழியத்துல பாடுபட்டவன் யார்? எந்த ஊழியக்காரும் கிடையாது. ஆனா எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 11, 2 கொரிந்தியர் 11 23 வரை வாசிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அதிகமாய் பவுல் பிரயாசப்பட்டாரா? அதிகமாய் பிரயாசப்பட்டு அதிகமாய் அடிபட்டவன். அடி ஐயா, அவன் பாரம்பரியத்துல இருக்கும்போது அவனை ஒண்ணு விட்டுட்டாங்க. ஆண்டவருக்கும் சாட்சியா மாறும்போது அவனை அடிக்காங்க, கல்லடி. நான் அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன். சிறையில போட்டு அடைச்சாங்களாம். அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், அநேக தரம் மரண அவதிகளில் அவதிப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். அவனே ஒரு யூதன். ஆனா பாருங்க, அவன் ரட்சிக்கப்பட்டு மாறினால அவனை கண்டா பயப்படுவாங்க. இப்ப பாருங்க, அவனையே அடிச்சு அனுப்பிச்சாங்களாம். 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். எத்தனை தடவை? 195 முறை. எத்தனை தடவை அடிபட்டிருக்கான் பாருங்க. 195 முறை அடிபட்டிருக்கிறார். இவ்வளவு அடி. அப்ப அதான் அவன் மேன்மையா சொல்லிருக்கலாமே. என்ன ஆண்டவர் பயன்படுத்துற ரகசியம் என்ன தெரியுமா? என்ன யூதர்கள் இத்தனை தடவை என்ன அடிச்சாங்க, அவன் மேன்மை பாராட்டி இருக்கலாமே. சொல்லல.
என்னெல்லாம் பட்டிருக்கான்னு பாருங்க. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 3 தரம் மிலாரினால் அடிபட்டு, 1 தரம் கல்லெறியுண்டேன், 1 தரம் கல்லறி உண்டு, 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்து, கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக நேரம் பிரயாணம் பண்ணினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் ஆறுகளால் வந்த மோசங்கள், கல்லரால் வந்த மோசங்களிலும் கூட இருந்து குளிபறித்த கள்ள சகோதரர்களால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களால் வந்த என் சுய மோசங்களிலும் ஜனங்கள். முன்னாடி அவனுக்கு பயப்படுவாங்க, இப்ப அவன் கூட இருந்த ஜனங்களே அவனுக்கு விரோதமா செயல்படுறாங்க. என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் வந்த மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் ம், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் ம், பிரயாசத்திலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் தூங்காம இருந்திருக்காயா. ஐயா கர்த்தர் என்ன பயன்படுத்திருக்க ரகசியம், நான் தூங்காமல் இருந்தேன். மேன்மையா சொல்லிருக்கலாம்ல, சொல்லல. கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ட்ரெஸ்ஸே இல்லாம பாருங்க அவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்திருக்கான். அதனாலதான் ஆண்டவர் என்ன பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டிருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு எதை சொல்றான், சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து அறியா இருக்க தீர்மானிக்கிறேன். நான் மேன்மை பாட நினைச்சேன்னா, நான் சட்டை இல்லாம இருந்தது, நான் சாப்பிடாம இருந்தது, நான் தண்ணி குடிக்காம இருந்தது, நான் பாஸ்டிங் இருந்தது, அதை மேன்மையா சொல்லல. என் அப்பா எனக்காக சிலுவையில மரித்ததைத்தான் நான் மேன்மையா சொல்ல முடியும். ஏன்னா அங்கதான் விஷயம் இருக்கு. கை தட்டுவோம், விஷயம் இருக்கு. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா பவுல், நீங்க சேர்ல உட்கார்ந்திருக்கீங்கல்ல, உட்கார்ந்த மணிக்கு ஆவியில நிரம்பினான்னா அவன் சரீரம் தான் இங்க சேர்ல இருக்கும். உடைய ஆவி 3ஆம் வானம் வரை போயிருமா, தேவனோடு விளையாடிட்டு வருமா. இருக்கு பாருங்க 2 கொரிந்தியர் 12:1-2. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. அவன் அதை மேன்மை பாராட்டுன்னா அதை சொல்லலாம். நான் 3ஆம் வானம் வர போனேன், நான் 3ஆம் வானம் வர போனேன், நான் 3ஆம் வானம் போறேன். நிறைய பேர் அப்படி ஈஸியா சொல்லுவாங்க. இங்க இருந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு வர்ற மாதிரி, இங்க இருந்து வள்ளூருக்கு போயிட்டு வர்ற மாதிரி, நான் 3ஆம் வானம் வர இப்ப போனேன் அப்படின்னு. ஆனா பவுல் சொல்றாரு, நான் அதெல்லாம் மேன்மை பாராட்டலப்பா. நான் மேன்மை பாராட்டு நினைச்சா அதெல்லாம் சொல்லலாம். மேன்மை பாராட்ட தகுதி அல்லவே. ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும், அவன் பேரை கூட சொல்லல பாருங்க, கர்த்தர் அருளிய தரிசனத்தை வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். நான் தான் சொல்றதுக்கு பதிலா ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். 3ஆம் வானம். அதான் அவன் மேன்மையா சொல்லிருக்கலாம்ல. ஏன்னா உங்களை மாதிரி அந்நிய பாஷை பேசுறான்னு நினைச்சிட்டீங்களா? நாம் எல்லாரை விட அதிகமா அந்நிய பாஷை பேசக்கூடிய ஆளு. அதனாலதான் ஆவியில 3ஆம் வானம் வரை போயிட்டு வந்தேன். அதனாலதான் கர்த்தர் என்ன பயன்படுத்துறாரு அப்படின்னு அதை மேன்மையா அவன் சொல்லிருக்கலாம்ல. ஆனா அவன் எதை சொல்றான்? அவன் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்திற்கு புறம்பே இருந்தாலும் அதை அறியேன். தேவன் அறிவார். அப்ப அவன் எதை குறித்து கலாத்தியர் அந்த 6:14 தான் முக்கியத்துவப்படுத்துறார். இதத்தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போறோம். இப்பதான் செய்திக்குள்ள நம்ம போறோம். ஏன் பவுல் இந்த வார்த்தையை அப்படி சொல்றாரு? கலாத்தியர் 6:14 திரும்ப வாசிங்க. சிலுவை குறித்து அவன் மேன்மை பாராட்டுறதுக்கு நிறைய காரியம் இருக்கு. 3ஆம் வானம் போனதை சொல்லலாம், செத்தவனை எழுப்புனதை சொல்லலாம், அவன் படிச்ச படிப்பை சொல்லலாம், அவன் எங்க பைபிள் காலேஜ் படிச்சாங்கிறத சொல்லலாம், எவ்வளவு பெரிய ஆள்கிட்ட படிச்சங்கிறத சொல்லலாம், பட்டினி பசியில கடந்ததை சொல்லியிருக்கலாம், ஆடை இல்லாம இருந்ததை சொல்லியிருக்கலாம், தூங்காம ஜெபம் பண்ணதை சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு கலாத்தியர் 6:14 என்ன சொல்றாரு பாருங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. நான் உயர்த்தணும்னா அதைத்தான் உயர்த்துவேன். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே
சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். என்னை உயர்த்திடவே அவர் தன்னை தாழ்த்தினாரே. என்னை உயர்த்திடவே அவர் தன்னை தாழ்த்தினாரே. இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே சிந்திய ரத்தம், மரணம், உயிர்த்தெழுதல், இது அந்த வேதாகம புத்தகத்திலிருந்து நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா இந்த புத்தகம் ஒரு சாதாரண புத்தகமாய் மாறிவிடும். இந்த வேதாகமம் ஒரு அற்புத புத்தகமாய், அதிசய புத்தகமாய், உயிருள்ள புத்தகமாய் மாறுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த கிராஸ். கை தட்டுவோம். அந்த சிலுவை, என் அப்பா சிலுவையில சிந்திய ரத்தம், அந்த மரணம், அந்த உயிர்த்தெழுதல், அந்த சிங்காசனம், அது இந்த வேதத்துல இல்லைன்னா இந்த வேதாகமம் சாதாரண எழுத்தாக மாறிவிடும். இன்னைக்கு உயிருள்ள புத்தகமாய், ஜீவனுள்ள புத்தகமாய், தேவனாகவே இந்த புத்தகமாய் இருப்பதற்கு காரணம் அந்த ரகசியம் சிலுவையில் இருக்கிறது. கை தட்டுவோம். சிலுவையில் இருக்கிறது. நான் உங்க முன்னாடி நிக்கிறேன், ஒரு அப்போஸ்தலனா, ஒரு போதகரா நிக்கிறேன். என்னை விட படிச்சவங்க நீங்க, என்னை விட அறிவுல பெருத்தவங்க நீங்க, எல்லாத்துலயும் என்னை விட நீங்க சிறந்தவங்களா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நின்னு உங்களுக்கு போதிக்கிறவனா நிக்கிறேன்னா அதோடைய மேன்மை என்ன தெரியுமா? இயேசுடைய ரத்தம் என்னை கழுவி அவருடைய பிள்ளையா மாத்தல. இயேசுடைய மரணத்தினால நான் என்னுடைய பழைய மனுஷனை சாகடிச்சு இயேசுடைய உயிர்த்தெழுதனால ஆவியானவர் எனக்குள்ள வரலன்னா நான் இன்னைக்கு ஒரு போதகரா உங்க முன்னாடி நிக்க முடியுமா? நான் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சாதாரண மனிதனா, அட்ரஸ் இல்லாத மனிதனா இருப்பேன். இன்னைக்கு உங்கள் மத்தியில ஒரு மதிப்புக்கா நிக்கிறேன்னா அதுதான் சிலுவை. கை தட்டுவோம். சிலுவை. இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். என் நோய்களை போக்கிடவே இயேசு சிலுவையில் மரித்தாரே. என் நோய்களை போக்கிடவே இயேசு சிலுவையில் மரித்தாரே. இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். பவுல் சொல்றார், நான் மேன்மை பாராட்ட எனக்கு ஒண்ணு வேணுமானா சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராமல். இந்த சிலுவையில் உலகம் அறை உண்டிருக்கிறது. நானும் சிலுவையில் உலகத்துக்கு அறை உண்டிருக்கிறேன். நான் எவ்வளவு மோசமானவனா இருந்தேன், நான் எவ்வளவு சபைகளை அடிச்சு நொறுக்குனேன். அதுல ஏன் நான் சொல்றேன்னா, நான் சிலுவையில, இயேசுதான் சிலுவையில அந்த உலகம் அறையப்படும்படி அவர் மரிச்சாரு. அதை விசுவாசிச்சனால நானும் என்னுடைய உலக ஆசையும் இந்த சிலுவையில க்ளோஸ் ஆனனாலதான் இன்னைக்கு அப்போஸ்தலனாய் உங்களுக்கு ஒரு நிருபங்களை எழுதக்கூடிய 14 புத்தகங்களை எழுதி இன்னைக்கும் பவுல் பேசிக்கொண்டு இருக்கிற அவன் எழுதின வார்த்தைகள், ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அது உயிருள்ளதாய் பேசிக்கொண்டு இருக்கு என்று சொன்னால் அது பவுல் சொன்ன வார்த்தை. சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட எனக்கு இடமே கிடையாது. கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய விடைய பவுல் கலாத்தியரிலே சுத்தி பேசுறார் பாருங்க. முதலாவது அந்த சிலுவையினுடைய ரகசியத்தை பார்ப்போம். கலாத்தியர் 1:4 எடுத்து வாசிங்க.
அவர் ம். நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே ம். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தாமே என்ன செஞ்சாராம்? ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையில மரிப்பதற்கான காரணத்தை பவுல் எழுதுறார் பாருங்க. ஏன் நான் மத்தத சொல்லாம சிலுவையை சொல்றேன்? ஏன் நான் மத்தத சொல்லாம நான் சிலுவையை சொல்றேன் அப்படின்னா, இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரணும். ஏன் அதை முக்கியத்துவப்படுத்துறாரு? அப்ப இதுல ஏதோ விஷயம் இருக்க நான் தெரிஞ்சு கொள்ளணுமே. இங்க சொல்றாரு பாருங்க, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று. பிரபஞ்சம் என்ன தெரியுமா? உலகம். உலகம். இது பொல்லாத உலகமா? இந்த பொல்லாத உலகம், அதிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அதுல இருந்து நீ தப்பிச்சு வெளியே வரணும்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நம்முடைய சித்தத்தின்படியே பிதாவாகிய தேவனுடைய திட்டம் என்னன்னா, என் பிள்ளைகள் இந்த உலகத்தினுடைய வல்லமையிலிருந்து வெளியே வரணும். அதுக்காக இயேசுவை சிலுவையில மரிக்க கொடுக்கணும். இந்த பிரபஞ்சத்தின் வல்லமை, அந்த உலகத்தின் வல்லமை அப்படின்னா பாவத்தினுடைய வல்லமை. இதுல இருந்து நீ விடுவிக்கப்படணுமா? அல்லேலூயா. இப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தின் வல்லமை, இப்ப டிவில வந்து நம்ம பாக்குறோம், ஒரு விளம்பரம் போடுறோம் வச்சுக்கிறீங்களா, ஒரு சாக்லேட் குறித்தோ கிண்டர் ஜாக்கி ஏதோ ஒண்ணு சொல்றோம் வச்சுக்கிறீங்களா, அது நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ, அதை பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைகள் அதை ஆசை கேட்கதா கேட்கலையா? அது கெடுதியா இருந்தாலும் அதை திரும்ப 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 அந்த விளம்பரத்துல போடும் பொழுது என்ன ஆகுது? அந்த பேஸ்ட் நீங்க போடுறீங்க, பல் விளக்குற பேஸ்ட், அந்த பேஸ்ட் எல்லாம் அது உண்மையிலே கரையை போக்குமா? ஆனா விளம்பரத்துல அது அப்படியே கரை போற மாதிரியும், அந்த சோப்புல அந்த கரை போற மாதிரியும், அந்த ஷாம்பு அது உங்களுக்கு அப்படி முடிய அப்படி ஆக்குற மாதிரியும் அப்படி போடுறதுனால திரும்ப திரும்ப அதை பார்க்கும் பொழுது நம்ம நம்புறோமா நம்பலையா? அதை நம்ம நம்ப வைக்கிறதுக்கு அந்த உலகத்தின் வல்லமை நம்மளை நெருக்குதா? அதை நம்ப வைக்குதா? அதுக்கு நம்மளை அடிமைப்படுத்தி பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு மனிதன் ஓட்டுற பைக்கு, அந்த பைக்ல போற ரேஸ், அந்த பைக்கை தலகுப்புற தூக்குறது, அந்த அவங்க தலையில இருக்கிற முடிய பாருங்க எல்லாம் குச்சி குச்சா, போலீஸ் பிடிக்கிறதே அவங்களதான். அந்த குச்சி குச்சா ஏன்னா இது எங்க இருந்து வருதுன்னா, அந்த விளம்பரத்துல பாக்குறாங்க, அந்த சினிமால பாக்குறாங்க. ஓ இதுதான் இப்போ உள்ள ஸ்டண்ட், இதுதான் இப்போ உள்ள மாடல். ஆனா அதை பார்க்க 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 அதுக்கு அடிமையாயிடுறாங்களா? அதான் அந்த உலகத்தின் வல்லமை நம்மள அடிமைப்படுத்துதா படுத்தல? சொல்லுங்க. இங்கிட்ட ஒரு 3 கோடு, இங்கிட்ட ஒரு 3 கோடு. சிலர் பாருங்க பாதி முடி இங்க இருக்காது, பாதி முடி இங்க இருக்கும், இங்கிட்டு தொங்குது. ஒரு கிறிஸ்தவனுக்கும் மத்த மதத்தாருக்கும் வித்தியாசம் தெரியாதம அவன் கேராவை இப்படி வச்சிருக்கான், சினிமால இப்படி வச்சு ஒரு இதை காட்டி 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 நீ ஊழியர்களே அப்படிதான் இருக்காங்க. ஊழியர்களே பாருங்கன்னா அந்த இதுதான் இப்போ உள்ள ஸ்டண்ட், இது இப்போ உள்ள மாடல், அதே மாதிரி கேராவை, அதே மாதிரி தாடிய வை. ஐயா, உனக்கு இயற்கையாகவே அழகான ஒரு முகத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ கிறிஸ்தவன்னா கிறிஸ்தவனா காட்டு, கைதட்டுவோம், கிறிஸ்தவனா வாழு. அல்லேலூயா. உன் அழகு முகத்தை நீயே ஒட்டி போடுற. இது என்ன வல்லமை? அந்த பிரபஞ்சத்தின் வல்லமை. இத பார்த்து 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 அதுக்கு அவன் அடிமையாயிட்டான். இது ஊழியர்களே செய்யும்போது விசுவாசிகளை நம்ம என்ன சொல்ல, அதாவது உயர்ந்த வஸ்திரம் போடு. அது ஆண்டவர் இளையகுமார்னு சொன்னார். இருக்கிறதுலே காஸ்ட்லியான என் பிள்ளைக்கு உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரச அதெல்லாம் போட்டு அடிச்சாரு மேலதாக்கி, அது செய். ஆனா அலங்கோலமாய் அழகையே இவங்க கெடுக்கிறாங்க. உங்க முகத்துல ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னா, உங்க முகத்துல ஆவியானவர் கொடுக்கிற பிரசனமே உனக்கு அழக கொடுக்கும். கைதட்டும், உனக்கு அழக கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்தின் வல்லமை, இந்த பிரபஞ்சத்தின் வல்லமை அவங்களை என்ன செஞ்சுட்டு அடிமையாக்கி வச்சிருக்கு.
அதுல இருந்து விடுபடுவதற்காகத்தான் இயேசு சிலுவையில் நினைச்சாராம் தன்னுடைய பிள்ளையை மரிக்க ஒப்பு கொடுத்தாராம். ட்ரெஸ் உடுத்தியா, ஆனா மற்றவங்களை ஆபாசமாய் உண்டாக்கும்படியாய் காலத்து தக்கன அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அங்க பாரு அங்க நடக்கு, இப்படி பண்ணிட்டான், இப்படி இது பண்ணிட்டான். ஏன் உலகமே பொல்லாங்குல கிடக்கு, உலகமே போதைக்குள்ள கிடக்கு, எங்கும் போத. அப்ப நீ எப்படி உன்னை காத்துக்கொள்ளணும்? நீ எப்படி வாழணும்? நீ அந்த போதை உள்ளவனுக்கு உன்னை நீ காத்துக்கொள்ளணும். நீ எப்படி ரோட்ல நடக்கணும், எப்படி வாழணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும் நீ அறியாதபடினால், நீ இந்த சிலுவையின் சத்தியம் தெரிஞ்சதுன்னா இந்த உலகத்தின் பிரபஞ்சம் உன்னை, அதுக்காக நீ நல்ல ட்ரெஸ் பண்ண கூட நான் இருக்கிறதே காஸ்ட்லியா போடு, ஆனால் மற்றவர்களுக்கு இடரல் உண்டு பண்ணும்படியா நீங்க செத்துட்டேன், சிலுவையில மரிச்சிருக்கிறேன், உலகம் சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது. வசனம் அப்படித்தானே இருக்கு, உலகம் சிலுவையிலே நானும் உலகத்துக்கு சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறேன். ஐயா, சிலுவையின் சத்தியம் உனக்குள்ள வேலை செஞ்சா உன்னை பாதுகாக்கிறதுக்குள்ள வேலை உனக்குள்ள ஆவியானவர் செய்வார். அப்படி இல்ல, உலகத்தானுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாம நீ வாழ்றேன்னா சிலுவையின் சத்தியம் உனக்குள்ள வேலை செய்யல, நீ பிறருக்கு இடரல் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க. அதுதான் பவுல் கலாத்தில எழுதுறார். இந்த வசனம் கலாத்தியர் 1:4 வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற, நம்மை நெஞ்சில கைங்க, நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து இது ஒரு ஆவிங்க, அவங்களுக்கே தெரியாம விளைச்சது. எபேசியர் 2:2 எடுத்து வாசித்து பாருங்க. எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், என்னபடியா இவ்வுலகத்தில், உலகத்தை வாழ்றான்ல, உலகத்தை எப்படி ஜீவிப்பான், உலகத்தை மத்தவனுக்கு எப்படி இடரல் உண்டாக்குவான். உலகத்தானுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசம் இருக்குங்க. உலகத்தான் வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில், அதாவது தேவனுடைய பிள்ளை இல்ல, கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற பிரபஞ்சத்தின் ஆகாயத்து அதிகார பிரபு ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அந்த ஆவிதான். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளை கண்ணை குருடாக வச்சிருக்கானா. 2 கொரிந்தியர் 4:4 பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் தேவனுடைய சாயலா இருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகி அவர்களுக்குள் பிரகாசமா இராதபடிக்கு. அவன் அவிசுவாசியா, அவனுக்கு சத்தியம் தெரியாது, அவனுக்கு சிலுவைக்குள்ள உள்ள ரகசியம் தெரியாது, சிலுவையில உலகம் அறை உண்டு இருக்கிறது அவனுக்கு தெரியாது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கண்ணை அடைச்சிருக்கிறான், குருடாக்கினான். ஐயா, சிலுவைக்குள்ள ரகசியத்தை தெரியாத அளவுக்கு உன் கண்ணை குருடா வச்சிருக்கிறான். அல்லேலூயா. இது பவுல் தான் எழுதுறார் எபேசியர் சபைக்கு. இன்னும் சில வசனங்கள் எடுத்து வாசிங்க. கொலோசியர் 2:20-21. கொலோசியர் 2:20. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால், என்ன சொல்றாரு? உலகத்தின் வழிபாடுக்கு மரித்தது உண்டானால், இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல, இன்னும் உலகத்தின் வழக்கத்தின்படி. எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியுமா? வீடு பால் காய்க்கிறதுக்கோ அல்லது ஒரு கடை ஓபன் பண்றதுக்கோ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? செவ்வாய்க்கிழமை வேண்டாம், வெள்ளிக்கிழமை வேண்டாம். ஆண்டவர் படைச்ச எல்லா நாளும் செவ்வாய்க்கிழமை வேற ஆள் படைச்சாங்களா? நம்ம ஆண்டவர் தானே படைச்சாரு. நம்ம ஆண்டவர் கெட்ட நாள்னு சொல்லி படைச்சாரா? அப்படி ஒரு நாள் உண்டா? எல்லாத்தையும் படைச்சிட்டு கர்த்தர் நல்லது என்று கண்டாராம். ஐயா, செவ்வாய்க்கிழமை கெட்ட நாள், புதன்கிழமை நல்ல நாள், வியாழக்கிழமை நல்ல நாள், சனிக்கிழமை கெட்ட நாள், சனியை முடிச்ச நாள் அப்படின்னு ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறாரா? ஆனா இன்னைக்கு பாருங்க, புறஜாதி மக்களை விட கிறிஸ்தவன் தான் பார்ப்பான்.
அதிகமா போமா. ஃபங்க்ஷனா புதன்கிழமை வை, ஐயா திங்கக்கிழமை வை, ஐயா செவ்வாய்க்கிழமை வைக்காத, வெள்ளிக்கிழமை வைக்காத, சனிக்கிழமை வைக்காத. ஏன்? அந்த வசனம் எவ்வளவு பவுல் சொல்றாரு பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியும். அது என்ன? மனுஷனுடைய கற்பனைகளின்படியும். மனுஷனுடைய கற்பனை. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா வெத்தலை வச்சாதான் உள்ள போகணும். ஒரு சமையல் கட்டுல முதல்ல ஒரு பிளாப்டில கொண்டு வெத்தலை கொண்டு வை. வேற என்ன சொல்லுவாங்களா? உப்பு. ஏன் உப்பு மஞ்சள் வைக்கலன்னா சோறு வேவாதா? ஏன்னா அது வச்சாதான் சமையல்காரன் டேஸ்டா வைப்பானா? இது யாருடைய கற்பனை? வேதத்துல அது இருக்கா? மனுஷனுடைய கற்பனைகள். வேதத்தினுடைய கற்பனையா? யாராவது உள்ளால அப்படி செஞ்சு பாருங்க. நான் வெத்தலை வைக்க மாட்டேயா, சந்தனத்தை வைக்க மாட்டேயா, தெளிக்க வைக்க மாட்டேயா. ஏன்னா அல்வா கொடு, கேக்க கொடு, முட்டாயை கொடு, வர்றவங்களுக்கு கேக்கா கொடு, தள்ளு. இதுதாங்க விசுவாசம். கை தட்டுவோம். விசுவாசம் மனிதனுடைய கற்பனைப்படி செய்யாத. நீ வித்தியாசமா வாழ்ந்து காட்டு. நீ சிலுவை உலகம் அறை உண்டு இருக்குன்னா நீ அதை வாழ்ந்து காட்டு. எல்லாரும் உலகத்தான் செய்யறான், நீ கிறிஸ்தவன் செய்யாத. எவ்வளவு அந்நிய பாஷை பேசுறீங்க, எல்லாம் ஆவியில நிரம்புறீங்க, எல்லாம் பண்ணினாலும் அந்த பிளாப்டியை தூக்கி வை, அந்த உப்பை தூக்கி வை, அந்த மஞ்சளை தூக்கி வை. அந்த வாசல்ல வெத்தலை இருக்கணும். வெத்தலை இருந்தாதான் உள்ள வர. வாசல்ல வெத்தலை வச்சு கைய கொடுத்துதான் உள்ள போன. அதெல்லாம் மனிதனுடைய கற்பனை. ஆண்டவர் வெத்தலையிலயா இருக்காரு? ஆண்டவர் உப்புலையா இருக்கிறாரு? தேவன் வார்த்தையா இருக்கிறாரியா? வாக்குத்தத்த அட்டையை கொடு, அது பிளெஸிங். ஸ்தோத்திரம் சொல்லு, அது பிளெஸிங். அல்லேலூயான்னு சொல்லி வர்றவங்களுக்கு அது பிளெஸிங். சிலுவையில் எல்லாமே என்னதுன்னா அந்த சிலுவை உலகம் அறை உண்டு இருக்கிறது. பவுல் அதை வலியுறுத்துறாரு. மனிதனுடைய கற்பனையின்படி போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன? பவுல் கேட்கிறார் பாரு. சமையல்காரன் வர்றதுக்கு முன்னாடி கொண்டு வச்சிரியா? அவன் ஜெபம் பண்ணி அவனுக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தாதாயா? அவனுக்கு காசு வேணா கொடு. அதுக்காக அது முதல்ல செஞ்சாதான் சோறு அந்த குழம்பு எல்லாம் டேஸ்டா இருக்கும். இது மனிதனுடைய கற்பனை. ஏன்னா பவுல் சொல்றார், உலகம் சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையிலே அறை உண்டு இருக்கிறேன். கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இனி நீங்க இந்த சிலுவையின் சத்தியம் தெரியும் போது நீ வித்தியாசமா வாழ்ந்து காட்டு. செவ்வாய்க்கிழமை எந்த கிழமை நீ பார்க்காத. கர்த்தர் உண்டு பண்ணின காடுல மட்டும் போட்டுருவோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னா நீ ஏன் கிழமை பார்க்க? ஐயா நீ செவ்வாய்க்கிழமை பிறந்துட்டானா பிள்ளை தூக்கி தூர போட்டுருவீங்களா? உனக்கு பிரசவத்துல செவ்வாய்க்கிழமை பிள்ளை பிறந்துட்டுன்னா அந்த பிள்ளை வேண்டான்றியா? தேவன் உண்டு பண்ணின நாள் இது, கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல மகிழ்ந்து களி கூறுவோம். அத வேணா வசனத்தை வேணா போட்டுருவோம். ஆனா அதன்படி நம்ம நடக்க மாட்டோம். எல்லா நாளும் கர்த்தர் உண்டு பண்ண நாள் தாங்க. கை தட்டுவோம். எல்லா நாளும். ரோமர் 12:2 சொல்ல, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்து வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பிரபஞ்சத்துக்கு ஒத்து என்ன செய்யாத? வேஷம் தெரியாதே. இது உலகத்தான் செய்யறதுங்க. அதே மாதிரி நீனு செய்யாத. அதனாலதான் பவுல் இப்பொழுது இருக்கிற பிரபஞ்சத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கும்படி தன்னுடைய ஒரே குமாரனான இயேசுவை சிலுவையிலே மரிக்க கொடுத்தார். கொலோசியர் 1:13 நீங்க நம்ம டெய்லி அறிக்கை பண்றோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் வல்லமை இருக்குல்ல, உலகத்தின் ராஜ்யத்தின் வல்லமை இருக்குல்ல, நாள் பார்க்கிறது, கிழமை பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, அல்லது சடங்காச்சாரம், இதை பண்ணு அதை பண்ணு, அதை செய்யாத இதை செய்யாத, அப்படி இப்படி எல்லாம் பண்றோம்ல. இதுக்கெல்லாம் இந்த ராஜ்யத்திலிருந்து
இயேசு சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலும் மரணத்தினாலும் அந்த இருளின் ராஜ்யத்தில் நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமார ராஜ்யம் உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கொலைசர் 1:13 கைய வைங்க. அப்பா, நான் இனி மனுஷ ராஜ்யத்துக்குள்ள இல்ல, நான் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், நான் இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். நான் அந்த ராஜ்யத்துல இருக்கும்போது அவருடைய வார்த்தையின்படிதான் நடப்பேன். நான் நாள் பார்க்க மாட்டேன், கிழமை பார்க்க மாட்டேன், சாஸ்திரம் பார்க்க மாட்டேன். நீ உலகத்தானுக்கு நீ சிலுவையில மரிக்கப்பட்ட உனக்குள்ள வருகிற ஜீவன் நடத்துறதுக்கு வித்தியாசத்தை நீ காட்டு. எல்லா நாள்லயும் ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறாரு. கைதட்டும். எல்லா நாள்லயும் ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறார். இரண்டாவது கலாத்தியர், அதுக்கே வாங்க, கலாத்தியர் 2:20 வாங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னு அந்த வசனம் ஒரு நாளைக்கு 100 தடவை 200 தடவை சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசுவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, அப்ப யார் வாழ்றா? கிறிஸ்துவே ஒரு எனக்குள் கையை தட்டுவோம். வாழ்கிறார். கிறிஸ்துவே, 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 கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, இப்ப நான் ஊழியம் செய்யறதோ, நான் ஜெபம் பண்றதோ, உங்க முன்னாடி அற்புத அடையாள ஊழியம் செய்யறதோ, அது ஏன் திறமை நினைக்காத, தேவனுடைய குமாரன் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலதான் இப்ப என் கதையே ஓடுதுங்கிறாரு. தேவனுடைய குமாரனை பற்றி அப்ப என்னது? நான் செத்துட்டேன். இயேசு சாகும்போது சிலுவையில செத்துட்டேன். இயேசு உயிரோடு எழும்பும் போது ஒரு ஜீவன் வந்து எனக்குள்ள வந்துட்டு, அந்த ஜீவனுக்குள்ளதான் பரிசுத்தம் இருக்கு, நீதி இருக்கு, மீட்பு இருக்கு, ஞானம் இருக்கு. அதனாலதான் நான் ஊழியம் செய்யறேன், அதனாலதான் நான் பிழைச்சேன். அதான் பவுல் சொல்றாரு, சிலுவையின் ரகசியம். கைதட்டும். சிலுவையின் ரகசியம். ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது கேளுங்க, அவன் எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தானே தெரியும். 1-2 பேர் வேணா பொட்டு அடிப்பாங்க. ஞானஸ்தானம் எதுக்கு எடுத்தேன் கேளுங்க, அவனுக்கு தெரியும். சொல்லுங்க, ஞானஸ்தானம் எதுக்கு எடுத்தீங்க? தண்ணிக்குள்ள உங்களை முக்கி வெளியே எடுக்கும்ல. 3 காரியம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணுங்க. மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், அடுத்து தண்ணியை விட்டு வெளியே வரல, அது உயிர் தெழுந்த வல்லமையினால நீ உயிர், அந்த ஜீவனால நீ பரிசுத்தமாக்கப்பட்டு வெளியே வாங்க. எல்லாம் சொல்லுங்க. மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், உயிரோட வரணும். வேற ஆளா எந்திக்கும் போது, தண்ணி விட்டு வெளியே வரும்போது வேற ஆளா வரணும். இன்னொரு முறை மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், உயிரோடு. இதுதான் பவுல் கலாத்தியர் 2:20 சொல்றாரு. இயேசுவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், மரிக்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. செத்துட்டு அடக்கம் பண்ணியாச்சு, நான் அல்ல. அந்த க்ளோஸ். அடுத்தது எப்படி மறுபடியும் பிறக்கிறாரா? இயேசு உயிர்த்தெழுந்து ஆவியா வந்தனால மறுபடியும் பிறந்துட்டாரு. அப்ப என்னது? மரிப்பது, அடக்கம் பண்ணுவது, உயிர்த்தெழுதல். கை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்து உன்னை க்ளோஸ் பண்ணி கிறிஸ்துவுடைய உயிர் உன்னுடைய ஆவில வரும் பொழுது, உன்னுடைய உயிர் இருக்குல்ல, மனித ஆவி, அந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவியோடு என்ன செய்யுது? இணைக்கப்படுது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவரை பற்றி விசுவாசத்தினாலதான் என் ஆவி தப்பிச்சுச்சு, என்னுடைய ஆவியில அவருடைய ஜீவன் வந்துட்டு, அதனாலதான் நான் ஊழியம் செய்யறேன், அதனாலதான் செத்தவனை எழுப்புறேன், அதனாலதான் அற்புத அடையாளம் செய்யறேன். நான் அல்ல. சொல்லுங்க, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. அப்போ இயேசுடைய மரணத்தின் சத்தியம் உனக்கு தெரியலன்னு வச்சுக்கிறீங்களா? நீ மரிச்சது தெரியல, நீ அடக்கம் பண்ணது தெரியல, எல்லாம் கம்ப்யூட்டர் மூலம் வேலை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அப்படி பண்ணிடுவோம், நம்ம இப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணா அப்படி வந்துடும். ஐயா, அந்த மனுஷன் சாகணும், அந்த மனுஷன் அடக்கம் பண்ணப்படணும், அதுக்கப்புறம் கிறிஸ்து ஆவியாகி உனக்குள்ள உள்ள வாராருல, அப்ப நீ மறுபடியும் என்ன செய்யற? அந்த ஆவியினால உனக்கு ஐடியா கொடுக்கிறாரு, அந்த ஐடியா தான் சக்சஸ் ஆகும். கை தட்டும். அந்த ஐடியால தான் நீ ஜெயம் பெறுவ.
சொல்லுங்க, இயேசுவோடு கூட இயேசுவோடு கூட சிலுவையிலே சிலுவையிலே அறையப்பட்டு அறையப்பட்டேன், மரிக்கப்பட்டு மரிக்கப்பட்டேன், அடக்கம் பண்ணப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே கிறிஸ்துவே, கிறிஸ்துவே கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. கிறிஸ்துவே. அத பவுல் ரோமருக்கு எழுதுறார் பாருங்க. ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4-5. மேலும் மேலும் பிதாவின் மகிமையினாலே பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் இங்க பாருங்க, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அந்த ஜீவன் உனக்குள்ள வரணும்னா இனி என்ன செய்யணுமா? நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு மரிச்சாரு, அடுத்து அடக்கம் பண்ணப்பட்டாரு, அடுத்து இந்த ரெண்டையும் செய்யும் பொழுது இயேசு உயிர் தெழுந்தார்ல, அதே மாதிரிதான் உன்னுடைய ஆவியையும் உயிர்ப்பிக்கும்படி அவர் உயிர் தெழுந்து உனக்குள்ள வந்து உன் ஆவியோடு அந்த ஜீவன் இணைஞ்சிட்டு, கை தட்டும், இணைஞ்சிட்டு. அதைத்தான் பவுல் சொல்றார், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். கை தட்டும், நான் அல்ல, நான் அல்ல. அதைத்தான் ரோமர் 5:17 சொல்றாரு பாருங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க அந்த ஒருவன் மூலமா மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு போய் அந்த ஜீவனா வந்தனாலதான், அந்த ஜீவனால இயேசு என்னும் ஒருவராலே அந்த உயிர்த்தெழுந்த ஜீவனை அடைந்தபடினால் ஆளுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள், அற்புத அடையாளம் செய்வார்கள் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? கைதட்டுவோம், நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். கலாத்தியர் 2:20 ஆவிக்குள்ள போயிட்டு நான் செத்துட்டேன். இந்த 3 காரியம் உனக்குள்ள ஓடி, நான் செத்துட்டேன், அடுத்து அடக்கம் பண்ணியாச்சு, அடுத்து உயிர் தெழுந்த இயேசுவால நான் மறுபடியும் ஜீவனை பெற்றுட்டேன். அந்த ஜீவன் என் மனித ஆவில இணைஞ்சிட்டு அவரை பற்றி விசுவாசத்தினால அந்த ஜீவனை பெற்றுட்டேன். அது எந்த ஜீவன்? என்னை சுகமாக்குற ஜீவன், ஞானத்தின் ஜீவன், உயர்த்தப்படுற ஜீவன், யோசேப்பை போல உயர்த்தப்படுற ஜீவன், அப்பா இயேசுவை போல அற்புத அடையாளம் பண்ற ஜீவன். அந்த ஜீவனை பெற்று ஆளுவார் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதன் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, என் திறமை பயன்படுத்தினாலதான் இன்னைக்கு இதுவரை நான் தோற்கடிக்கப்பட்டுட்டே இருக்கேன். நான் உண்மையில இப்ப இயேசுடைய மரணத்தினால நான் செத்துட்டேயா. அவரை அடக்கம் பண்ணும் போது என்னை அடக்கம் பண்ணியாச்சியா ஐயா. இயேசு உயிரோடு எழும்பும் போதுதான், அந்த உயிர் தந்த வல்லமை ஆவியானவரா எனக்குள் வரும்போதுதான் செத்து போன ஒரு புதிய மனுஷனை நான் தரித்து கொள்றேன். அந்த ஜீவன் என்னுடைய ஆவியோடு இணையும் பொழுதுதான் நான் பிழைக்கிறேன். அந்த ஜீவன் தாயா இப்ப என்ன ஊழியக்காரனா நிறுத்தி இருக்கு. அந்த ஜீவன் தாயா என்ன பாதுகாக்கு. அந்த ஜீவன் தாயா இப்ப என்ன பிரசங்கம் பண்ண வைக்கி. அந்த ஜீவன் தாயா என்ன பரிசுத்தவானா நிக்க வைக்கி. அப்படிங்கறத அந்த சிலுவையின் மூலியமா அதை கண்டுபிடிச்சுதான் அவனை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாள ஊழியத்தை கர்த்தர் செய்ய போறார். கை தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? மூணாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கிறங்க. கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. ஐயா, அந்த சிலுவை எதை குறிக்குன்னா, பாவம் செஞ்சவன், துரோகிகளை அந்த சாபமான சின்னத்துல, சிலுவையின் சின்னம் சாபம், அதுல அவனை கொல்ல அறைய கல்லர்கள் அதனாலதான் பண்ணாங்க. அந்த இடத்துல இயேசுவை மரிக்க சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்கிறாங்க பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அந்த சாபத்தின் சின்னத்தை அவர் ஏன் அதை போட்டுக்கிட்டார்னா, நமக்காக, நெஞ்சில கைங்க, நமக்காக, நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நீக்கலாக்க போறாரா? நீக்கி கொண்டாரா? நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இயேசுடைய சிலுவையின் மரணத்தை நீ பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியணும் தெரியுமா? ஐயா, நியாயப்பிரமாண சாபம் என்னங்கிறத உபாகம் 28ஆம் அதிகாரத்தை நீ படிச்சேன்னா அரண்டுருவ. அந்த சாபத்தினுடைய நோய்களை சொல்றாரு பட்டியல் போட்டு.
காய்ச்சலை சொல்றாரு, மூளை வியாதியை சொல்றாரு, வரிசையா அடுக்குறாரு. அவன் வீட்டை கட்டுவான், வீட்டுக்குள்ள குடியிருக்க மாட்டான். அவன் ஆசீர்வாதம் இருக்கு, அந்த ஆசீர்வாதம் அவனால அணிவிக்க முடியாம போயிருவான். அவன் மாவு, அவன் தொட்டி, அவன் வேலை எல்லாமே சாபமா இருக்குமா. அவன் பிள்ளைகள் ஊனமா பிறக்கும். அவன் பிள்ளைகள் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சாபத்தை 12 விதமான சாபத்தை அங்க சொல்றாரு உபாகம் 28ல. அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்தை பாத்தீங்கன்னா, உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணட்டா தொலைஞ்ச சாபம். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கலன்னா சாபம் தொலைஞ்ச. ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தா தொலைஞ்ச சாபம். இந்த 12 சாபத்தை நீ சுமந்தே ஆகணும். தேவனுடைய வார்த்தை அந்த உபாகம் 12ல உள்ள நீங்க சாபத்தை, கர்த்தருடைய வார்த்தையை மீறுற சாபம் என்னன்னு பட்டியல் போட்டிருக்காரு. உன் வேலை ஆசீர்வாதமா இருக்காது, போற இடத்துல பிரச்சனையா இருக்கும், உன் பிள்ளைக்கு பிரச்சனை, உன் பிள்ளைய பார்த்து நீ கண்ணீர் வடிப்ப. வீட்டை கட்டுவான், வீட்டுல குடியிருக்க முடியாது. சிலருக்கு வீடு இருந்து வசதி இருந்து கட்ட முடியாம போயிரும். இதெல்லாம் ஒரு சாபத்தினுடைய விளைவு. இயேசு சொல்றாரு, அப்பா அந்த சாபத்தையே நான் உனக்காக சிலுவையின் மரணத்தினால் போக்கிட்டேன். கை தட்டுமா? அந்த சாபத்தை நான் போக்கிட்டேன். போக்கி என்ன செஞ்சாரா? கலாத்தியர் 3:13-14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்படும் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த உபாகம் 28ல் இருக்கிற அந்த சாபத்தை என் ஆண்டவர் இயேசு தம்மேல போட்டுக்கொண்டு அந்த சாபத்தின் முதுகெலும்பை உடைச்சு சுக்குநூறாக்கி எனக்கு அந்த சாபத்தின் வல்லமை வேரோடு அழித்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. என்னட்ட ஒரு அது ஆராதனையிலே சொன்ன ஒரு மனிதன் என்கிட்ட வந்து, அப்ப எனக்கு சாபம் சொல்லிட்டாங்க, ஐயா நீ ஊழியக்காரர் சொல்றத நம்புறியா? கலாத்தியர் 3:13 ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை நம்புறியா? ஏதோ ஒரு வகையில சாபங்கள் வந்திருக்கலாம், ஆனால் விசுவாசிக்கிறவன் சாபத்தை ஏத்துக்கொள்ளவே கூடாது. ஏன்னா உனக்காக அந்த சாபத்தை இயேசு போய்கிட்டேன்னு சொல்றாரு. உனக்காக சாபத்தை போய்கிட்டேங்கிறாரு. அமெரிக்கால டெரிமேல்ஸ் என்ற ஒரு மிஷனரி உண்டு. அவர் அற்புத அடையாளம் ஊழியம் செய்றார். அவருடைய மனைவி பிரசவத்துல வலி இல்லாம நான் குழந்தை பெற்றெடுக்கணும், பிரசவ வலி இல்லாம. ஏன்னா அது பெண்களுக்கு ஆண்டவர் போட்ட சாபம். ஆண்கள் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்து வர உழைக்கணும், பெண்கள் குழந்தையை பெறும்பொழுது வேதனையோடு பெற்றெடுப்பா என்று தேவன் அந்த சாபத்தை பிதாவாகிய தேவன் போட்டாரு. ஆனா அந்த கலாத்தியர் 3:13 விசுவாசிக்கும் பொழுது அந்த சாபத்தை என் இயேசு சிலுவையில ஒட்டச்சரிஞ்சிட்டாரியா. அந்த நியாயப்பிரமாண சட்டத்தை கொலைச்சு சீர்குலைச்சிட்டாரியா. கொலைச்சு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எனக்கு தந்துட்டார்னா நான் வேதனை இல்லாம குழந்தை பெற்று எடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உண்மை. அப்படி விசுவாசித்து வலி இல்லாமல் சுகப்பிரசவத்துல அற்புதம் நடந்துச்சான். கை தொட்டோமா? ஹல்லேலூயா. நம்ம சும்மா இயேசு சிலுவையில எனக்கா மரிச்சார். எதுக்கா மரிச்சா? உன் சாபம் போயிருக்குங்க. கடன் என்பது என்னது? ஒரு சாபம். நீ சிலுவையின் மரணத்துல இன்னைக்கே இந்த கடன் பிரச்சனை வல்லமை உடைக்க முடியும். கலாத்தியர் 3:13 மனித ஆவில இந்த வசனம் ஊடுருவணும். என்னுடைய சாபத்தை இயேசு தம்மேல போட்டாரியா. உபாகம் 28ல ஐயா எனக்கு வர்ற பணம் எல்லாம் நான் வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என் கடைக்கு வர்ற லாபம், என் தொழில வர்ற லாபம் நான் வட்டி கொடுத்தேன், தொழிலே செய்ய முடியாம போயிட்டேன். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க ஆவிக்குள்ள போச்சு வச்சிருங்களேன். லாஸ்ட்ல ஜெபம் பண்ண போறோம். இந்த நியாயப்பிரமாண சாபத்தின் வல்லமை இன்னைக்கு சுக்குநூறா உடைய போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடு கட்ட முடியாதவர்கள் கட்ட போகிறார்கள். ஹல்லேலூயா. வியாதியும் ஒரு சாபத்தினுடைய வல்லமை தான். அதையும் கர்த்தர் உடைக்க போறாரு. ஹல்லேலூயா. உன் கடன் பிரச்சனைக்கு ஆண்டவர் இன்னைக்கு முடிவு கட்ட போறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஆபிரகாம் எப்படிங்க ஆசீர்வதிச்சாரு?
அவன் எஜமான் என்ன சொன்னான்? வேலைக்காரன், என் எஜமான ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கா தெரியுமா? ஏராளமான ஒட்டகங்கள், ஏராளமான ஆடுகள், ஏராளமான மாடுகள், வேலைக்காரிகள், வயதான காலத்திலும் ஆபிரகாம் சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டானா. அதை தருவதற்காகவே இயேசு உனக்காக சிலுவையில மரிச்சிருக்கிறாருங்க. பூமி தாங்க கூடாத அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்காக இயேசு உனக்காக சிலுவையில சாபமானார். என்னை உயர்த்திடவே அவர் தன்னை தாழ்த்தினாரே. என்னை உயர்த்திடவே அவர் தன்னை தாழ்த்தினாரே. இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். என் சாபத்தை போக்கிடவே இயேசு சிலுவையில் சாபமானார். என் சாபத்தை போக்கிடவே இயேசு எனக்காய் சாபமானார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். ஆபிரகாமை போல மாற இயேசு எனக்காய் மரித்தாரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பெற இயேசு எனக்காய் சாபமானாரே. இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே. இந்த முள்ளு எதுக்கு அடையாளம் தெரியுமா? சாபத்தின் அடையாளம். இயேசு தலைமையில ஏன் முள்ள வச்சு அமுக்குனாங்க தெரியுமா? ஐயோ, என் பிள்ளைகள் விவரம் தெரியாம தாயோ தகப்பனையோ அல்லது இச்சையோடையோ ஏதோ பார்த்து பொய் சொல்லியோ களவு செஞ்சோ எதிலையோ நியாயப்பிரமாணத்துல 10 கட்டல 1 அவுட்னாலும் 10 அவுட்டான். அப்ப எல்லாரையும் முள்ள வச்சுதான் கொல்லணும். தலையில முள்ள வச்சுதான் என்ன. அப்ப இயேசு என்ன பண்ணாரு? என் பிள்ளைகள் அந்த சாபத்தை சமக்க கூடாது, ஏன்னா அந்த சாபத்தினுடைய அத்தனை முள்ள என் தலையில வைங்க. இயேசுடைய தலையில முள்முடியை இறக்கினார்கள். எதற்கு? நீ ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படணும். நீ வியாதியிலிருந்து வெளியே வரணும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும். நீ வீடு கட்டி நீ வாழணும். நீ அனுபவிக்கணும். நீ உன் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். ஆபிரகாம மாதிரி நீ செல்வச்சீமான ஆகணும். அதற்காகவே இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறார்னா அந்த மரணம் ஒரு அற்புதமான மரணம். கைத்தட்டும். அதிசயமான மரணம். மரணத்தினால் மாம்சத்தை அழித்தீரே. இயேசு மரணத்தினால் இச்சைகளை அழித்தீரே. இயேசு மரணத்தினால் பழைய மனுஷனை அழித்தீரே. இயேசு மரணத்தினால் சத்துருக்களை அழித்தீரே. ஓ இயேசு மரணம் அற்புத மரணமே. ஹalleluya. 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 இயேசு மரணம் அற்புத மரணமே. வெற்றி தரும் ஆவியானவர். மரண சத்தியத்தை கண்டுபிடிச்சிட்டா அவன் வாழ்க்கை யெகோவா நிச்சயம். இயேசு மரணம் அற்புத மரணமே. ஹalleluya. இயேசு மரணம் அற்புத மரணமே. ஓ ஹalleluya. இயேசு மரணம் அற்புத மரணமே. யெகோவா நிச்சயம். யெகோவா நிச்சயம். கேட்டு பாடுவோம். வெற்றி தரும் ஆவியானவர். ஹalleluya. கடைசியா ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். கலாத்தியர் 4 4 5. கலாத்தியர் 4 4 5 6 இந்த 3 வசனத்தை வாசிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக அவர்கள் அதிலிருந்து மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறாருங்க. ஒரு காலத்துல நம்மளும் என்ன செஞ்சோம்? சாபத்தை சுமந்துகிட்டு தான் இருந்தோம். அறியாம பைபிளை பத்தி தெரியாம பவுல மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம்.
ஆனா இப்போ ஒரு காலம் வரும்போது நம்மள சத்தியத்துல கொண்டு வராரு பாருங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்படின்னா என்ன தெரியுமா? இயேசு ரத்தம் சிந்தி பிதா ஏன் குமாரனை அனுப்புனாரா? என் பிள்ளைகளுக்குள்ள நான் ஆவியா வந்து அவங்க என் பிள்ளையா மாறணும். எனக்கு முதல்ல ஒரே பிள்ளை தான், இயேசு மட்டும்தான் பிள்ளை. இப்போ என்னுடைய மைண்ட்ல என்னன்னா நிறைய பிள்ளைகள் வேணும் பிதாவுக்கு. அதனால ஒரே பிள்ளைய சிலுவையில ரத்தம் சிந்த வச்சு மரிக்க வச்சு அவரை உயிர்த்தெழுத வச்சு அந்த இயேசு ஆவியா நமக்குள்ள வந்து பிதாவுக்கு நிறைய பிள்ளைகள் ஆயிட்டாங்களாம். கை தட்டுவோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவி. அல்லேலூயா. அப்ப இயேசுடைய மரணம் என்ன சொல்லுது? ஏன் உலகத்தை படைச்சவரு எங்க அப்பா யாருன்னு கேட்டா சொல்லு. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவருக்கு நான் பிள்ளையா? அவர் எனக்குள்ள வாழ்றாருயா. எனக்கு ஒண்ணுன்னா என் அப்பா துடிப்பாரு. அல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவி யாருடைய ஆவி? குமாரனுடைய ஆவி. எதுக்கு? நீ அவருக்கு புத்திரனா மாறணுங்கிறதுக்காக அவர் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணி உயிர்த்தெழுந்து ஆவியா உனக்குள்ள வந்தனால தான் அவருடைய பிள்ளை. கைதட்டும். அவருடைய பிள்ளை. ரோமர் 8:17 என்ன இருக்கும் பாருங்க. கடைசி அந்த வசனம் ரோமர் 8:17. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் தேவனுடைய சுதந்திரமாமே. நீ சுதந்திரம் ஐயா. இந்த பூமியில யாருக்கு நீ அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன மதுபானத்துக்கோ புகைப்பிடித்தலுக்கோ வேச்சாரத்துக்கோ எதுக்கோ ஒரு பாரம்பரியத்துக்கோ விக்கிறதுக்கோ நீ அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? நீ சுதந்திரம். ஏன்னா சுதந்திரமான அந்த ஆவி உனக்குள்ள இருக்கு. நீ தேவனுடைய பிள்ளையானால் தேவனுடைய சுதந்திரமாமே சொல்லிட்டு தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரருமாமே. என்னதுன்னா இயேசுவுக்கு பிள்ளை தானே, மூத்த பிள்ளை. அதனால பிதா எல்லா பவரையும் கொடுத்துட்டார்ல. இப்போ என்னன்னா அந்த இயேசு மேல இருந்த ஆவி, இயேசு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து அந்த ஆவியை நமக்குள்ள வச்சனால பிதா எப்படி இயேசு எப்படி செத்தவனை எழுப்பினாரோ, இயேசு எப்படி அற்புத அடையாள ஊழியம் செஞ்சாரோ, அதே ஆவிய அவருடைய மரண உயிர்த்தெழுதல் மூலியமா நமக்குள்ள வச்சு விட்டார். கைதட்டும். வச்சு விட்டார். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை செய்வான், அதை காட்டிலும் மேலான கிரியைகளை செய்வான் என்று இயேசு ஏன் சொன்னாரு? உனக்காக அவர் மரிச்சிருக்கிறாரியா? உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரியா? உனக்காக தான் கல்லறை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறி அங்கிருந்து ஆவியா வந்து உனக்குள்ள இருந்து அவர் விட்டு போன ஊழியத்தை அது டபுளா ட்ரிபிளா செய்யும்படிதான் உனக்குள்ள அந்த ஆவியை வச்சிட்டாரு. கைதட்டுவோம். வச்சிட்டாரு. ஒரு ரக்கா சந்தாரா லர்லபா கபோடா. அந்த ஆவியை வச்சுக்கிட்டு திண்டாடாத. அந்த ஆவிதான் எழுப்புதலை செய்ய போது. இந்த ஆசீர்வாதம் எதனால வருது தெரியுமா? இயேசுடைய சிலுவையின் மரணம். கண்களை மூடுங்கள். இப்ப அந்த ஆவி உங்களுக்குள்ள வரப்போகுது. இப்ப நியாயப்பிரமாண சாபம் இதுவரை கடன் பிரச்சனைல இருந்து வெளியே வரல. இதுவரை உன் தொழில சாபம் இப்ப முறிக்கப்பட போகுது. என் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஐயா, நான் எதை எடுத்தாலும் எனக்கு தோல்வியா இருக்கு. எதை செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை. எனக்கு லாபமே இல்ல. நான் தொழிலை விட்டுட்டேன் ஐயா. எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு வந்துட்டேன். நான் வியாதியில இருந்து வெளியே வரல. இயேசு உனக்காக சாபமானார். விசுவாசிக்கிறியா? அந்த சாபத்தின் முதுகெலும்பு சிலுவையில உடைச்சிட்டாருங்கிற நம்புறியா? நீ விசுவாசித்தா இப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம்.
ஆபிரகாம் முதிர் வயதுல ஆரோக்கியமா வாழ்ந்தான், முதிர் வயதுல ஐஸ்வர்யமா வாழ்ந்தான். அவன் சொந்த கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணாங்க. பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். நான் டெய்லி அறிக்கை பண்றதுல ஒண்ணு கலாத்தியர் 3:13. யாருக்காவது பிறந்த நாள் வந்தாலும் அவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி இருந்தோம்னா அவங்களும் ஆசீர்வதிக்கப்படும். நானும் அந்த அறிக்கையை கூட்டிட்டே இருப்பேன். நியாயப்பிரமாண சாபத்தை இயேசு சிலுவையில ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நான் வயதான காலத்துல ஆசீர்வாதமா இருப்பேன், நோய் இல்லாம இருப்பேன், செல்வச்சீமானா இருப்பேன், பூமி தாங்க கூடாதுக்கு ஆசீர்வதிக்கப்படுவேன், தேவனுடைய சிநேகிதனா இருப்பேன், தேவனுடைய குரலை கேட்பேன், விசுவாசத்தின் தந்தையா மாறுவேன். என்னை அதுக்காக அதை தருவதற்காக இயேசு சிலுவையிலே சாபமானார். ஆபிரகாமுக்கு 7 ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை பூமியில வம்சமெல்லாம் உன்னித்து என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 7 வகையான ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் கொடுக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்படணுமா? உன் பிள்ளை பெருகணும்னு சொல்றாரு ஆபிரகாம். சொல்றாரு நீ ஆசீர்வதிக்கப்படணும், உன் சந்ததிகளும் வானத்து நட்சத்திரங்களை போல. அப்போ உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், உன் பேரம் பேத்திலும் ஆசீர்வதிக்கப்படணும்னா கலாத்தியர் 3:13 சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை. இப்ப அந்த சாபத்தின் வல்லமை, இப்ப நம்ம பாட்டு படிக்க போறோம், சாபத்தின் வல்லமை இப்ப உடைக்கப்பட போகுது. உடைக்கப்படும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இறங்கி வர போகுது. நியாயப்பிரமாணம் சாபத்தையே இயேசு நீக்கிவிட்டாரே. ஓ நியாயப்பிரமாணம் சாபத்தையே இயேசு நீக்கிவிட்டாரே. ஆபிரகாமி ஆசீர்வாதம், ஓ ஆபிரகாமி ஆசீர்வாதம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு, விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு. ஓ நியாயப்பிரமாணம் சாபத்தை சொல்லுங்க இயேசு நீக்கிவிட்டாரே. நியாயப்பிரமாணம் சாபத்தையே இயேசு நீக்கிவிட்டாரே. ஆபிரகாமி ஆசீர்வாதம், ஓ ஆபிரகாமி ஆசீர்வாதம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு, விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு. பிரியமானவனே என் ஆத்துமா வாழ்வது, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே, நான் செழிப்பாயிருப்பேனே, என் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்குமே, என் பிள்ளைகளும் நல்லா இருக்குமே. ஏன்னா எனக்காக இயேசு சிலுவையிலே சாபமானார். இப்ப அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த வல்லம் இப்ப சாபத்தின் வல்லமா உடையும். உன் பிள்ளை மேல ஆசீர்வாதம் இறங்க போகுது. தயவுசெய்து எல்லாரும் சத்தமா வாய் திறந்து நியாயப்பிரமாண சாபத்தை இயேசு எனக்காக சிலுவையில போக்கினபடினால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், இயேசுவின் இரத்தத்தாலும் இயேசுவின் மரணத்தாலும் அவருடைய உயிர்த்தெழுதலாலும் எனக்குள்ளே வந்துவிட்டது. இயேசுவின் நாமத்தில் சாபத்தின் வல்லமை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வியாதியின் வல்லமை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தரித்திர வல்லமை உடைக்கிறேன். இழந்து போன தொழில் இயேசுவின் நாமத்தில் திரும்ப வருவதாக, வீடுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டுவார்களாக. சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பேசுங்க. ரக்கா ஷாக்கா மாமா ரிகா லக்கா ஓ டா 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 ரோகோ ஷாக்கா தரபலா. பவுல் சொல்லுகிறார், நான் மேன்மை பாராட்டணும்னா சிலுவை குறித்து தான் என் மேன்மை பாராட்டணும். என் கட்சிக்குள்ள வல்லமை, என் சட்டையில வல்லமை, நான் செத்தவனை எழுப்புல ரகசியம், நான் 3ஆம் வர போப்பட்ட ரகசியம். ஆனா எதனால தெரியுமா? அந்த சிலுவையில் இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். நான் அவர் பிள்ளையா, அவர் குமாரனுடைய ஆவியை உள்ள வச்சிட்டாரியா, அப்ப குமாரனை போலவே எழுப்புவோம், குமாரனை போலவே நாங்க கட்டளை கொடுப்போம், குமாரனை போலவே அற்புத அடையாளங்களை செய்வோம்.
இந்த உலகத்தின் பிரபஞ்சத்திலிருந்து வெளியே வா. இனி அந்த கிழமை, இந்த கிழமை, அந்த நாள், இந்த நாள், இந்த வல்லமையிலிருந்து நீ வெளியே வரணும்னா சிலுவை நோக்கி பார். அது உடைக்கப்படணும். அவனை மாதிரி வாழணும், இவளை மாதிரி முடிய வைக்கணும், இவனை மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும். உனக்கு இயற்கையான அழகை கொடுத்திருக்கிறார். உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்து, உயர்ந்த மோதிர ஆண்டவர் உனக்கு ஐஸ்வர்யத்தை எல்லாம் உனக்கு தான் படைச்சாரு. ஆனா அந்த உலகத்தானை போல, உலகத்தானுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசம் இருக்கு. அவன் கம்மலை போட்டுக்கிட்டு விதவிதமான ஒரு ஒரு தேவ மனுஷன் ஐயா, மற்றவங்களை போல ஒரு கிறிஸ்தவனுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் தெரியணுங்க. உன் முகத்தை அழகப்படுத்த நீ கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருக்கு, குமாரனுடைய ஆவி எனக்குள்ள இருக்குன்னு சொன்னாலே உன் முகம் அழகு கொடுக்கையா. உள்ளான மனுஷனுடைய அழகை வெளியே கொண்டு வா. வெளி மனிதன் அழகை வச்சு எவரையும் கவர் பண்ண முடியாது. உள்ள ஒரு ஜீவன் இருக்கு, உள்ள ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனை கண்டுபிடிச்சியா? பவுல் அந்த ஜீவனுக்கு தான் முக்கியத்துவம். அந்த ஜீவன் எப்படி வளர்ந்துச்சு? சிலுவை, கிராஸ், கிராஸ். அதை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். உலகம் சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது, நானும் இந்த உலகத்துக்கு சிலுவையிலே அறை உண்டு இருக்கிறது. Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லு. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியம் அப்பா அந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து போகட்டும், கிரியை செய்யட்டும். நான் சிலுவையில செத்துட்டப்பா, ஞானஸ்தானத்துல நான் மரிச்சேன், அடக்கம் பண்ணப்பட்டேன். என் அப்பா உயிர் தெழுந்தாரு. அந்த ஜீவன் என்னுடைய மனித ஆவின் ஜீவனோடு இணைஞ்சிட்டு அவர் உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் என்னை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மரிக்கும் போது நான் மரிச்சேன், அவர் அடக்கம் பண்ணும் போது நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், அவர் எந்திக்கும் போது நான் எழுப்பப்பட்டேன். ஐயா, அவர் மேலான வல்லமையில உட்காரும் பொழுது என்னுடைய ஆவியும் அவர் ஆவியும் ஒன்னாயிட்டியா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். அவரை மாதிரியே நீ பேசலாம், அவரை மாதிரியே கட்டளை கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஜீவனால செத்து போன உன்னுடைய மனித ஆவியில் அந்த ஜீவன் இணைஞ்சிட்டு, அதனாலதான் நீ தண்ணி விட்டு வெளியே வரும் பொழுது நீ புதிய ஜீவன் உள்ளவர்களா இருக்கும்படி புதிய மனுஷனை நீ தரித்து கொண்டாய். கிறிஸ்துவை ஆடையாக தரித்து கொண்டாய். அந்த ஆடை தான் இதுவரை உன்னை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீ வெளியே வந்தில்ல, எப்படி வந்த? உயிர்த்தெழுந்த அந்த ஜீவன் உனக்குள்ள இருக்கு. அந்த ஜீவன் உன்னை கடைசி வரை உன்னை பாதுகாக்கும், கடைசி வரை உன்னை நடத்தும். அந்த ஜீவனை மறந்துடாத, அந்த சிலுவையின் மரணத்தை மறந்துடாத. பவுல் சொல்றாரு, நான் ஜீவன் எனக்குள்ள விளங்கும்படி எப்பொழுது அவருடைய மரணத்தை சுமந்து கொண்டே தெரிகிறேன். துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாகிய இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும்.